மதுவிலக்கு ஆயத்தீர்வை டிபார்ட்மெண்ட்டை பத்தி ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. அந்த அமைச்சர் விளக்கம் தான் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. நாங்க ரொம்ப பொறுமையா அந்த விஷயத்தை தெரிஞ்சு அந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஆட்கள். எடுத்தோடனே டாம் டூம்னு குதிச்சு நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் மானத்துல இருந்து கூச்சிடுவேன் சொல்லக்கூடிய ஆட்கள் கிடையாது. இன்னைக்கு நாங்க பண்ணியிருக்கிற இந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறையில பண்ணியிருக்கிற இன்னைக்கு, அதாவது நேற்று 5ஆம் தேதியிலிருந்து பண்ணியிருக்கிற ஒரு புரட்சி மிகப்பெரிய ரெவல்யூஷன் அது. அதாவது இவ்வளவு வருடங்களாக ஒவ்வொரு அந்த டிஸ்டிலரிஸ்ன்னு சொல்லுவாங்க, மது விற்பனையாளர்கள் இருந்து, மொத்த விற்பனையாளர்கள் இருந்து ஒவ்வொரு கேஸுக்கும், ஒரு கேஸுக்கு 90 ரூபா, பீருக்கு 40 ரூபா, ஒயினுக்கு 20 ரூபான்னு சொல்லி சுமார் வருஷத்துக்கு 88 லட்சம் 88 லட்சம் கேஸுக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஒவ்வொரு கேஸுக்கும் 90 ரூபா, 40 ரூபா, 20 ரூபா வீதம் மிகப்பெரிய ஆயிரக்கணக்கான கோடி. இது வந்து தனி நபர்கள் கைகள்லையும், தனி கட்சிகள் கைகள்லையும், தனி அவங்கவுங்க குடும்ப கைகள்லையும் சிக்கிட்டு இருந்த பணம் நேற்று 5ஆம் தேதியில இருந்து அரசாணை வெளியாயிருக்கு. அது முழுக்க முழுக்க இனிமேல் வந்து அரசு கஜானாக்கு தான் வரணும். அந்த பணம் என்னோட மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அந்த பணம் பயன்படும் தளபதி சொல்லியிருக்காரு. எந்த கட்சியுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த தமிழ்நாடு ஃபுல்லா எடுக்கவே எடுக்காது. ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் பார்ட்டி ஃபண்ட் வேணும், நான் கட்சியை வளர்த்தணும்னா எனக்கு கட்சி நிதி வேணும்னு ஒவ்வொரு பக்கமும் கட்சி நிதிக்கு தேடி ஓடிட்டு இருக்கும் போது, இப்படி யாருக்குமே தெரியாம ஒரு சந்து வழியா வந்துட்டு இருக்க பணம் கூட எனக்கு வேண்டாம், அது என் மக்களுக்கு தான் போகணும்னு சொல்லி தளபதி சொன்னாரு 5ஆம் தேதி. அதை நேற்று மீட்டிங்ல சொன்னாரு. அன்னைக்கு நைட்டே அதுக்கான ஆர்டர் இருக்கு. பலர் பெரிய பெரிய பணத்தை வச்சுட்டு இந்த துறையில கொண்டு வந்து சேர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நான் 1 ரூபா வாங்க மாட்டேன்னு தளபதி சொன்னாரு. அதே மாதிரி என் கூட இருக்கவங்களையும் வாங்க விட மாட்டேன்னு சொன்னாரு. நிச்சயம் இது இந்த மண்ணில் நடந்துட்டு இருக்கு. இது இந்த துறைக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த அனைத்து துறைகளுக்குமே ஊழல் இல்லாத ஒரு துறையா, ஒரு தமிழகம் உருவாக போகுது. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த விஷயத்த திருப்பி சொல்றேன் பாருங்க. இது என்ன இருக்கு அப்படின்னா, கடந்த ஆட்சிகள்ல சுமார் மாசத்துக்கு 100 கோடி, சாதாரண காசு இல்லைங்க, மாசம் 100 கோடி தனிநபர் கைகளுக்கு போயிட்டு இருந்துச்சு. என்ன பண்ணிட்டீங்க நீங்க இங்க உள்ள வந்துட்டீங்க, என்னத்தை மாத்திட்டீங்கன்னா இன்னைக்கு 1200 கோடி ரூபாய் வருமானத்தை இன்னைக்கு தமிழ்நாட்டோட அரசு கஜானாக்குள்ள கொண்டு வந்திருக்கும். எந்த நாட்டிலையுமே நடக்காத, நம்ம இந்தியாவுக்குள்ள எந்த மாநிலத்திலும் நடக்காத இப்படி ஒரு விஷயத்த நம்ம தமிழ்நாட்டுல கொண்டு வந்திருக்கோம். இதுவே இந்த துறைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி.